திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய அணையாக விளங்கும் செண்பகத்தோப்பு அணை தண்ணீரின்றி வறண்டு குட்டை போல் காட்சியளிக்கிறது. மற்றொரு பக்கம் நிலத்தடி நீர்மட்டமும் சரிந்து வருவதால் விவசாய நிலங்களில் தண்ணீரின்றி பயிர்கள் கருகி வருகின்றன. விவசாயிகளின் மனமும் வாடி வருகிறது. நாங்கள் எதிர்பார்த்த அளவு கோடை மழை அதிக அளவில் பெய்யவில்லை. அதை நம்பி நாங்கள் அதிக பயிர் செய்துள்ளோம். விவசாய வெண்டை, கத்திரி, நெல், வாழை இது போன்ற பயிர்கள் அதிகமாக செய்துள்ளோம். அதிக வட்டிக்கு வாங்கி செய்துள்ளோம். ஏனென்றால் மழை பெய்துவிடும், நம்ம கடனை திருப்பி கொடுத்து விடலாம் என்று பயிர் செய்துள்ளோம். மக்களின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக அணையை திறந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த மழை மழை கரெக்டான நேரத்துக்கு வர்றதுனால இப்போ நெல் எல்லாமே உங்களுக்கு இப்போ மழையில் நனைஞ்சி வேஸ்ட்டாக முளைச்சி போயிடுச்சு. அதுக்கும் சரியான அரசாங்கம் எந்த இழப்பீடும் எங்களுக்கு தரல. கரும்பு பயிருக்கு சரியான நேரத்தில் 12 மாதமும் நல்லா உரம் போட்டு நல்லா தண்ணி வசதி இருக்கிற கரும்பு நட்டோம். 266 டன் கரும்பு வெட்டினேன். இந்த வருஷம் 60 டன் கூட கரும்பு வெட்டி ஏற்றலை. கரும்பு தோட்டம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. காரணம் தண்ணி இல்லாமல் இந்த மிருகண்ட நதி நீர்த்தேக்கத்தில் தண்ணி தேக்கி வச்சு விவசாயிகளுக்கு சரியான முறையில் தண்ணியை நிர்வாகம் பண்ணி மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசும் இந்த அணையை சிறப்பித்து தண்ணி வெளியே விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் நீர் பாய்ச்சல் பண்ணி கரும்பு நல்லா வெட்டியிருப்போம். நெல், கரும்பு, வாழை நாங்கள் பயிர் அதிகமாக செய்துள்ளதால் அணையில் இருக்கும் நீரை திறந்து விடுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நெல் பயிர் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான விவசாயிகள் வங்கியில் கடன் பெற்றிருப்பதால் திருப்பி செலுத்த முடியாத நிலைமை ஏற்படுகிறது.